சாரி சார், ஏதோ தெரியாம நடந்துச்சு. யோ, என் பொண்ணு கல்யாணத்துல யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சமையல வந்து சொதப்பிட்டே ஐயா. நீ நல்ல அனுபவசாலி, பேரு வாங்கினவன் சொல்லிதான் மெனக்கட்டு உனக்கு ஆர்டர் கொடுத்திருக்க. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? ரொம்ப சாரி சார், எப்போ இந்த மாதிரி நடந்தது இல்ல. அதான் இன்னைக்கு ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? வந்திருக்கிறவங்க எனக்கு என்னென்ன சொல்ல போறாங்களோ தெரியல. என்ன செய்யறது? போயா. கல்யாணங்கிறது ஒரு சுப நிகழ்வியா? வந்தவங்க மனசுல பொண்ணும் மாப்பிள்ளையும் நிக்கிற மாதிரி இன்னார் கல்யாணத்துக்கு போன சாப்பாடுல அப்படி டேஸ்டா போட்டு அசத்திட்டாங்கன்னு அவங்க நினைவுல நிக்கணும்யா. காசு மட்டும் வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி பொறுப்பு இதுல இருக்க வேணாமா? என்னமோ போயா. நம்ம பண்ண தப்பால ஹரிசர் திட்டு வாங்குறாரு. இவ்வளவு நாள் அவர் கட்டி காப்பாத்தின பேர் புகழ் எல்லாமே இந்த ஒரு நாள்ல அதுவும் நம்மளால கெட்டு போச்சு. மீட்டிங் டைம் ஆச்சு. ரிவ்யூ மீட்டிங்கா? லேட்டா போனா ஜீவா சார் கூப்பிடுவாரு. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கூப்பிட்டாவே ரொம்ப பயமா இருக்கு. சரி போய் பாப்போம். அத்தைய கேபின்ல காணுமே. மீட்டிங் இருக்குன்னு நானும் இன்ஃபார்ம் பண்ணல. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அத்தை எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஹலோ, என்ன பவி? அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? சீக்கிரம் ரூமுக்கு வாங்க அத்தை. நான் மீட்டிங் ரூமுக்கு வந்துட்டேனே பவி. பவி இங்கதான் இருக்கேன். அத்தை நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? மீட்டிங்னு உங்களுக்கு தெரியுமா? நீ மெயில் பாத்துட்டு இருந்தல, அத பார்த்ததும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு. டைமுக்கு வரலன்னா தப்பாயிடும்ல, அதான் எல்லார் கூடவும் நானும் வந்துட்டேன். சூப்பர் அத்தை. டைமிங் விஷயத்துல கரெக்டா இருந்தா ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. பவி நீயும் என்ன மதர், ஏதோ இவ்வளவு டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் வைரலுக்கு ஏதோ ஐடியா பண்றீங்களா? அச்சச்சோ, நீ வேற மதன். ஆனா ஜீவா சார் என்னை எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு மதன். என்ன? நான் என்ன பண்றது சொல்லு? எது? எந்த வேலையும் செய்வனா சொல்லிட்டாரா? ஆ, ஏன் மதர்? நான் வைரல் ஆகி வேலைக்கு வந்தவளாம், அதனால எனக்கு எதுவும் தெரியாதான். அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. காலையில வாங்க, உட்காருங்க, லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிடுங்க, டீ டைம்ல காஃபி சாப்பிடுங்க, சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுங்க, திரும்பவும் அடுத்த நாள் அதே செய்யுங்க. வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, டீ குடிங்க, அப்புறம் சாயங்காலம் போயிடுங்க. ஓஹோ, வந்தா சுட்டா ரிப்பீட் மேட்ரா? சூப்பர் மதர். மதர், இதுக்கே நீங்க அப்செட் ஆகுறீங்க? வேலை பார்க்காம சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கு போய் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க. ஹாப்பியா இருங்க மதர். இது மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அது தப்பு இல்லையா மதன்? வேலை பார்க்காம எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்க எல்லாரும் எப்படி பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் இப்படி சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறது? மதர், இவங்க பரபரப்பா இருக்கிறத பார்த்து நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இங்க இருந்து பாக்குறப்ப ஏதோ ஆபீஸ் சும்மா சீரியஸா பேசிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுதான் இல்ல. ஈவினிங் எந்த படத்துக்கு போறாலும் டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க மதர். அச்சச்சோ. ஆமா, பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோ அங்க ரெண்டு பேர்த்த பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஃபைல பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா.
அவங்களும் ஏதோ காசி பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியா? இங்க இருந்து பார்த்தா வேலை செய்யற மாதிரி தான் தெரியும். இப்ப இவங்க எல்லாருமே வேலை நேரத்துல அவங்க வேலையை தான் மதர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சும்மா இருக்கிறது எவ்வளவு நல்லது மதர். சார், அம்மா நான் காஃபி போடுறேன், நீங்க இப்படி வாங்க. சரி போடுங்கம்மா. மதன், இந்தா காஃபி குடி. மதர், காஃபி ஃபேண்டாஸ்டிக். நிஜமாவா? மேடம், எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? எனக்கு ஒரு காஃபி மேடம். இதோ ஒரு நிமிஷம் இருங்க, தரேன். நானும் காஃபி சாப்பிட தான் வந்தேன். அந்த காஃபி மிஷின் வேலை செய்யலன்னாங்க, அதனால தான் நானே காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். அத்தை, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், கேண்டீனுக்கு வந்தா சாப்பிடறதோட நிறுத்திக்கணும், தப்பி தவறி கூட கிச்சன் பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? கோவப்படாத பவி, நான் வேணும்னு ஒண்ணு செய்யல. காஃபி போட்டா எல்லாரும் குடிப்பாங்கல்ல, அதனால தான் செஞ்சேன். அப்புறம் நான் போட்ட காஃபிய எல்லாரும் குடிச்சிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஐயோ அத்தை, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க நீங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், அந்த வேலைக்குன்னு கொஞ்சம் டிக்னிட்டி இருக்கு. இப்படி காஃபி போட்டு குடுத்துட்டு இருந்தா உங்களை யார் இங்க மதிப்பாங்க சொல்லுங்க? அந்த சிஇஓவே எப்ப உங்களை தூக்கலான்னு சந்தர்ப்பம் பாத்துட்டு இருக்காரு. அவர் பாக்குற மாதிரி நீங்களும் கிச்சன்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு, அவரு எனக்கு போன் பண்ணி உங்க அத்தை இதுக்குதான் லாய்க்குன்னு சொல்லி கேவலமா பேசுறாரு. உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணட்டும் பவி? நான் எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அத்தை, இங்க யாரும் எதையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. நாம தான் நமக்கு கிடைச்ச இடத்த விட்டு கொடுக்காம பாதுகாத்து வச்சுக்கணும். இங்க சந்தர்ப்பம் பார்த்து முதுகுல குத்த எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நாம தான் அத்தை பார்த்து நடந்துக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல பவி. நான் சும்மா வீட்ல இருக்கும்போது அந்த ஆனந்தி என்கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தா. என்கிட்ட நீங்க சொல்ற பதிலால தான் இந்த ஷோவுக்கே பெருமைன்னு அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த ஆனந்தி தலைகீழா மாறிட்டா. இன்னைக்கு அந்த ஷோவோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்குன்னு ஜீவா சார் மீட்டிங்ல சொன்னாரு. அந்த ப்ரோக்ராம உயர்த்துறதுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கணும்னு ஜீவா சார் சொன்னாரு. அந்த ஷோ தானே நீங்க வேலைக்கு கொண்டு வந்துச்சு பவி. அத சரி பண்ற பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. என்னையும் அந்த டீம்ல சேர்த்திருக்கலாம்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் சின்ன சின்ன ஐடியா எல்லாம் கொடுத்து அந்த ஷோக்கு உறுதுணையா இருந்திருப்பேன்ல. அதானே என்னோட வேலை பவி. ஆனா அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, சும்மா வந்து சேர்ல வந்து உட்காரணும் சாப்பிடணும்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இவ்ளோ தெரியுதுல்ல அத்தை உங்களுக்கு. ஆனா உங்களை சுத்தி இங்க நடக்கிற அரசியல் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியல. இந்த வேலை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியுது. அது உங்களுக்கு தெரியலையா அத்தை? எனக்கு எல்லாமே புரியுது பவி. ஆனா என்னோட வேலை என்ன, அது தெரியாமயே நான் என்னோட வேலையை எப்படி பாதுகாக்கிறது? என் பவி, நம்ம வேலைக்கு உண்மையா இருந்தா அந்த வேலை நம்மள காப்பாத்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இங்க எனக்கு எந்த வேலையும் இல்லையே பவி. அத்தை,
கும்பிடுறோம் சாமி. காலை வணக்கங்கள். பவி, நீ என்ன சொல்ல போற? நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஏன் அத்தை நீங்க இப்படி சொல்றீங்க? இதுதான் உங்க ஸ்பிரிட்டே. எந்த பிரச்சனையும் புது ஆங்கிள் பார்த்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் உங்க ஸ்டைல். இததான் நானும் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சூப்பர் அத்தை. இந்த வேலையை தானே பாக்கணும். இத போய் விட்டுட்டு நீங்க காஃபி போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அத்தை சாரி அத்தை, கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அதான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. என்னோட பவிய பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவ. நான் எதுக்கு உன்னை தப்பா நினைக்கணும் சொல்லு? பவி, எனக்கு இந்த வேலையை காப்பாத்திக்கணும் தான் தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. மதன், பவி, சரியான நேரத்துல மதன் தான் எனக்கு மீம் ஐடியாவே கொடுத்தான். அப்படியா? எப்படி சிஸ்டர் நம்ம பிளான சும்மா அதிருதுல? சூப்பர் மதன். தேங்க்ஸ் மதன். இந்த ஆபீஸ்ல அத்தைய மோட்டிவேட் பண்றதுக்கு நீயும் இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? மதர் மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பர்சன் அவ்வளவு சீக்கிரம் நாங்க மிஸ் பண்ணிடுவோமா? மதர், உங்க டேலண்ட் என்னன்னு யாருக்குமே தெரியல. கண்டிப்பா சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க மதர். அத்தை, நீங்க குரூப்ல போட்ட மீம்ஸ் எல்லாம் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? அப்படியா? ஆமா அத்தை. இப்பதான் ஜீவா சார் என்ன கூப்பிட்டு உங்க மாமியார் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆபீஸ் குரூப்ல இப்படி மீம்ஸ் எல்லாம் போடலாமான்னு சொல்லி கேட்டாரு. அப்புறம் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நான் வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அது இதுன்னு மிரட்டினாரு. அப்புறம் அதுக்கு நான், சார் மீம்ஸ் தானே போட்டாங்க, இதுக்கெல்லாம் எப்படி வேலையை விட்டு தூக்குவீங்கன்னு கேட்டேன். நீங்க வேலை கொடுத்து அவங்க வேலை செய்யலனா நீங்க கேக்கலாம், நீங்க அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்களான்னு கேட்டு விட்டேன். அதுக்கு அவர் எதுவுமே சொல்ல முடியாம சைலண்ட் ஆயிட்டாரு. வெல்டன் சிஸ்டர், செம லாக் போங்க நீங்க. அத்தை, இப்போ நம்ம சிஓ நிலைமை சிவாஜி சார் வாயில ரத்தம் வர்ற மாதிரி ஒரு மீம்ஸ் இருக்கும்ல, அந்த நிலைமை தான். மெதுவா மெதுவா, மெல்ல, மெதுவா உட்காரு. இங்கே இரு. இங்கேயே உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி. சீரகம்லாம் எங்க வச்சிருக்க? அங்க 2வது ஷெல்ஃப்ல. இருக்கு. இந்த தண்ணி எடுத்துக்கலாம்ல? இந்த மாதிரி நேரத்துல இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான சாப்பாடு தான் சாப்பிடணும். எல்லா நேரத்திலயும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க முடியுமா? நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, ஜலதோஷம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாமளே கை வைத்தியம் பாத்துக்கணும். அதுதான் நல்லதும் கூட. கொஞ்சம் கத்துக்கோ என்ன? கஷாயம் சூடாதான் குடிக்கணும், சரியா? சூடா குடிச்சாதான் அந்த வலி எல்லாம் போகும். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடி பார்க்கலாம்.
மெல்ல குடி. கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா கண்ணை மூடிட்டு குடிச்சிரு. கொஞ்ச நேரத்துல வயித்து வலி, அந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் சரியாயிடும். இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறத விட என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம பண்ற ஒரு தப்பு குழந்தை எதுவும் பாதிச்சிடக்கூடாதுல்ல. சார் கூப்பிட்டீங்களா? Yes. Day by day you are proving me that you are not worth for this channel. உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை? நான் தான் உங்களை சும்மா இருந்தா போதும்னு சொல்லிருக்கேன்ல. தேவையில்லாம அடுத்தவங்க வேலை ஏங்க மூக்கு நுழைக்கிறீங்க? என்னால சும்மா இருக்க முடியல சார், அதனால உங்க டேபிள் எல்லாம் தொடச்சி நான் சரி பண்ணேன் சார். இதுக்கு தாங்க நீங்க லாய்க்கு. உங்களை போய் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, எங்க எம்டி. அவரை சொல்லணும். You are totally based. சரி, இங்க என்ன அந்த ப்ளூ கலர் ஃபைல் எங்க? சார் ப்ளூ கலர் ஃபைல் சார். சார் அது 2வது டிரால வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணி அடுக்குனீங்க? அடையாளத்தை வச்சுதான் சார் நான் பண்ணேன். முக்கியமான ஃபைல்ஸ்ல எல்லாம் ஒரு ஒரு கிராஸ் போட்டு வச்சிருந்தது இல்லையா, அதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டேன். மீதி எல்லாம் சாதாரணமான ஃபைல்ஸ் எல்லாம், பார்க்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டேன். ஓ, சார் என்ன தேடுறீங்க? அது அது காலையில வருமே ஒரு ப்ரோக்ராம் ஷீட், ஒரு பிரிண்ட் மாதிரி ஒண்ணு, ஷெட்யூல் அதானே சார் தேடுறீங்க? சார் சார் அத வந்து ஃபர்ஸ்ட் டிராயர்ல வச்சிருக்கேன், அதுல பாருங்க சார். இருக்குல்ல சார், அதுதானே சார்? அந்த ஷீட் தானே சார்? அந்த பேப்பர் தானே? அவுட். Out. I said go out. போங்க. என்ன கேட்காம ஏன் சப்ளை பண்ணன்னு கஸ்டமர் ஹரி சார லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாருமா. அம்மா இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, அந்த கிட்டி எல்லாமே நான் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஹரி சாருக்கு பெரிய மனசு குட்டி. சரியான மனுஷன் அவர் இல்ல? ஹரி சாருக்கு உன் மேல ஒரு தனி பிரியம் இருக்கு. சரியா சொன்னீங்கம்மா. இப்படி நீ வேலைய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி குட்டி? ஏமா என்னாச்சு? என்ன ஆச்சா? பவி உனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? என்னம்மா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவளுக்காக தானே நான் எல்லாமே பண்றேன். இங்க பாருங்க, இந்த ஷேவ் பண்ணது கூட அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிதானம்மா. ரொம்ப வருஷமா நான் கட்டி காப்பாத்தின தாடிய அவளுக்காக தான் நான் தியாகமே பண்ணிருக்கேன். இதை விட வேற எந்த பையமா தாடியெல்லாம் விட்டு கொடுப்பான் சொல்லுங்க? இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா நீ? பவியோட டைரியில 10 ஆசைகள் இருக்கு. என்னது 10? நிஜமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த டைரியை என்கிட்ட கொடுங்க. அத ஃபுல்லா படிச்சுட்டு அந்த 10 ஆசையை நிறைவேற்றறேன். கொடுங்க, அந்த டைரியை கொடுங்க என்கிட்ட. அந்த மாதிரி நீ எதுவும் செஞ்சு சொதப்ப கூடாதுன்னு தான் அந்த டைரியை உன்கிட்ட தரல. அது மட்டும் இல்ல, உனக்கு உரியதை மட்டும் செஞ்சுட்டு மத்ததெல்லாம் நீ விட்டுட்டனா அப்ப என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், அவளோட ஆசை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஆர்டர் பண்ணி நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவேன். நீ அதை ஃபாலோ பண்ணணும், அது போதும். சரிம்மா, நீங்க தானே என்னோட லவ் அட்வைசர். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேக்குறேன். ஓகேவா?
ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ம், ம். மின்சார கண்ணா என் மன்னா என் ஆணை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய் தானனே தனநானனே தனநானே. நில்லு நில்லு நிப்பாட்டு. எப்படிமா, எப்படி நல்லா இருக்கா? சரி சரி சரி. பவிக்கு இந்த பாட்டுல அந்த கடைசியில ஒரு கிளாசிக்கல் பிட் வருதுல்ல, அந்த பிட்டை தான் நீ பாடணும். சரி, நாம அத யூடியூப்ல போய் பாப்போமா? ஒரு நிமிஷமா, நான் காட்டுறேம்மா. சொல்றேன், வாங்க 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 கூட்டிட்டு போறேன். வாங்க மதர், சொல்றேன். இங்க நில்லுங்க மதர். இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், சரியா? நீங்க இங்க இருங்க, நான் போய் அங்க இருக்கேன். இப்ப நீங்க பால போடுங்க, நான் அடிக்கிறேன், சரியா? ஐயோ என்ன மதன், இது ஆபீஸ், இங்க எப்படி கிரிக்கெட் விளையாட முடியும்? அதெல்லாம் முடியாது. மதர், சிஇஓ தான சும்மாவே இருக்க சொன்னாரு. சும்மாவே எப்படி இருக்குது? வாங்க விளையாடுவான். வாங்க மதர், பால போடுங்க மதர். சிஇஓ திட்ட போறாரு. நான் திட்டிட்டு போறாரு. வாங்க விளையாடுவோம் ஜாலியா. எதுவும் சொல்ல மாட்டாரா? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் மதர். பால போடுங்க மதர். அவர்தான சும்மா இருக்க சொல்லிருக்காரு. சரி சரி, நாம விளையாடலாம். நான் உனக்கு பால் போடுவேன், நீ எனக்கு தான் பால் போடணும். வேற எங்கயாவது ஏடாகூடமா அடிச்சிடாத. ஃபர்ஸ்ட் பால போடுங்க மதர். எப்படி? நான் சொன்னேன் ஆபீஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா, வேற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. ஹலோ, எங்க வேலையே விளையாடுறதுதான். வேணா போய் சிஇஓ கிட்ட சொல்லு. நிறுத்தவே முடியாது. ஐயோ, ரொம்ப நல்லா விளையாடுறீங்க லக்ஷ்மி, வெரி குட். நான் கூட நீங்க ஏதோ ஃப்ளூக்ல தான் வைரல் ஆகிட்டீங்களோன்னு நினைச்சேன். யூ ஆர் ரியலி டேலண்டட். தேங்க்ஸ் ப்ரோ. பாடியும் மைண்டும் டோட்டலா ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு சார். இப்பதான் சார் புரியுது உங்க பிரான்ச் மட்டும் எப்பவும் எப்படி டாப்ல இருக்குன்னு. ஒர்க்னு போட்டு பிரஷர் பண்ணாம கொஞ்சம் அப்பப்ப இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண வச்சா பாடி நல்ல எனர்ஜி ஆகி மத்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கம்பல்சரி இந்த ஆபீஸ்ல இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறது ஐ நோ தட் நீங்க தானே சார். இதே கேம் பிளான இமிடியேட்டா ஆபீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் சார். 12 hours ஒர்க்ல 4 hours இந்த கேம் தான். அண்ட் குறிப்பா இந்த ஸ்கீம்க்கு லக்ஷ்மின்னு பேர் வைக்க போறேன். மதர் பாத்தீங்களா, உங்க ஐடியாவை மும்பை வரைக்கும் கொண்டு போக போறாங்க. ஆமா லக்ஷ்மி, நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் நேம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஒரு ப்ரோக்ராமும் பண்ணல சார், சும்மா தான் இருக்கேன். What happened? என்னாச்சு? புரியுது. அவங்கள சும்மா இருக்க வச்சு வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? எனிவே லக்ஷ்மி, உங்களை மீட் பண்ண இந்த ஷார்ட் டைம்ல எனக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. இந்த சேனலோட growthக்கு முக்கிய காரணம் நீங்களா தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆனா இந்த பாராட்டெல்லாம் உண்மையிலேயே நம்ம ஜீவா சாருக்கு தான் போய் சேரணும் சார். அவர்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எங்க அப்பா கேப்ல கெடா விட்டுறீங்களே மதர். ஓகே, ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் திஸ் விசிட். Sure. தேங்க்ஸ் ஜீவா சார். தேங்க்யூ. அந்த பாம்பே சிஓ பாராட்டிட்டா அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு ஆகாது. எனக்கு என் ஆபீஸ் நான் விரும்புறபடி தான் இருக்கணும். வேலை நேரத்துல விளையாடுறது, அதனால வேலை ஒழுங்கா நடக்கும்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக். என்னை இரிட்டேட் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க அவங்க. சார்,
நீங்க அவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்க ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ண போறாங்க? நான் உங்களை ஜாபுக்கே அன்பிட்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. சார், ஒருத்தரோட எபிலிட்டி என்னன்னு எப்படி சார் ஒரு ஆளை பார்த்தே சொல்ல முடியும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது அவங்களுக்கு வேலை கொடுங்க. அவங்க சரியா செய்யலனா அதுக்கப்புறம் கேளுங்க. சோ அவங்களோட இந்த பேட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வேலை கொடுக்காதாலதான் சொல்றீங்க. am I right? ஐயோ இல்ல சார், அவங்க இதெல்லாம் பண்றது உங்க கவனம் அவங்க மேல திரும்புறதுக்காக கூட இருக்கலாம்ல சார். இட்ஸ் ஓகே. லக்ஷ்மி உள்ளவர் சொல்லுங்க. ஓகே சார். சார், மே ஐ கம் இன் சார்? கூப்பிட்டீங்களா சார்? அத்தா, உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பவித்ரா சார், நீங்க போலாம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் அத்தா, நல்லா பண்ணுங்க. இந்தாங்க, குடிங்க குடிங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணீங்க. விமென்ஸ் டேக்காக நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுக்கு ஒரு செலிபிரிட்டி வராங்க. அந்த இன்டர்வியூக்கு क्वेश्चंस எல்லாம் நீங்க தான் ரெடி பண்ண போறீங்க. ரொம்ப நன்றி சார். அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அவுட் ஃபிகர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். Content must be very unique. I need fresh ideas and more creativity. என்ன புரிஞ்சுதா? Celebrity said you should not ask any personal life questions. Strictly should avoid this. என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தமிழ்ல சொல்ல சொல்லி கேக்கலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். முதல் தடவை வேலை கொடுக்கறாரு. ஏதாவது கேட்டு நீ இந்த வேலைக்கு லாய்க்கலன்னு அனுப்பிச்சிட்டா என்ன பண்றது? வேண்டாம். லக்ஷ்மி எழுதிட்டீங்களா? ஓ, தோ எழுதிட்டே இருக்கேன் சார். நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் எழுதிட்டே இருக்கேன். Very good. Don't ask any controversial questions. I want the program to be neat. Tomorrow morning. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. யாருக்கும் இனிமேட்டு இங்க வேலை கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா ஆச்சு? கிளம்பணுமா? என்ன மேடி, என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காய்கறி வெட்டு, அடுப்ப பத்த வை, மெனு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப நீங்க வந்து இப்படி சொல்றீங்க? திடீர்னு இப்படி வந்து சொன்னா நாங்க எங்கம்மா போறது? ஐயோ, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். ஹரி சார் இனிமே வரமாட்டாரு. என்ன? ஹரி சார் இங்க வரமாட்டாரா? என்ன மேடி நீங்க சொல்றீங்க? என்னாச்சு? ஆமா, ஹரி சார் கிச்சனை விட்டு விலகிட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் கஸ்டமர்கிட்ட பிரச்சனையாச்சுல, அதுக்கு பார்ட்னர் உன்னை வந்து திட்டினார்ல. ஹரி சார் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தான் பேர்ல மாத்த சொல்லி ஆடிட்டர்கிட்ட கேட்டிருக்காரு. ஹரி சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் கிச்சனை பிரிச்சுக்க வேண்டாம், விருப்பம் இல்லைன்னு சொல்லி மொத்தமா அவரே வச்சுக்க சொல்லிட்டார் சந்தோஷ். என்ன மேடி நீங்க எப்படி சொல்றீங்க? ஹரி சாருக்கு இந்த கிச்சன்ல ஒரு பெரிய சென்டிமெண்டே இருக்கு மேடி. இதை எப்படி விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சு? இல்ல, இது எல்லாமே என்னால வந்ததுதான் மேடி. நான் மட்டும் அன்னைக்கு ஹரி சார் சொன்னதை மட்டும் கேட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது மேடி. இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம போறது ஹரி சார் முடிவெடுத்து பார்ட்னர்கிட்ட பேசிட்டாரு. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. இல்ல மேடி, நீ சொன்னா கேளு. என்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. நானே பேசிட்டு வந்துடுறேன் மேடி, பிளீஸ். அண்ணா இத புடிச்சுக்கோங்க. சந்தோஷ், அந்த ரெண்டாவது கேள்விய முதல் கேள்வியா பண்ணி, ஓகே மேடம். அப்புறம் இந்த அஞ்சாவது கேள்விய ஆறாவது கேள்வியா போட்டு. ஓகே மேடம். இதுதான் ஆர்டர். அப்பதானே நல்லா இருக்கும். ஓகே மேடம். காதல், கல்யாணம், அப்புறம் குடும்பம், இந்த மாதிரி வரிசையா வந்தாதானே இந்த கேள்விகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு சொல்லுங்க மேடம். நான் சொல்றேன், நீ டைப் பண்ணு. நடிகையா இருந்துட்டு
அம்மாவா இருக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு? ஓகே மேடம், முடிஞ்சதும் ஒரு வாட்டி அப்படியே பாத்துக்கோங்க. எதுவும் கரெக்ஷன் இல்லனா பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். சரியாதான் இருக்கு. ஓகே மேடம். பிரிண்ட் எடுத்துரு. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். என்ன மேம், क्वेश्चंस எல்லாம் ரெடி போல? ரெடி. எங்க क्वेश्चंस என்கிட்ட காமிங்க. ஜீவா சார் செலிபிரிட்டியோட எந்த ஒரு பர்சனல் லைஃப பத்தின क्वेश्चனும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இவங்க என்னடானா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஜீவா சார் சொன்னது உங்களுக்கு புரியலையோ? என்ன ஆனந்தி இப்படி மலைச்சு நிக்கிற? கேள்வியெல்லாம் சரியா தானே இருக்கு. क्वेश्चंस எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா செலிபிரிட்டி கேட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. லக்ஷ்மி மேம், இதுலயும் நீங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ண போறீங்க. லக்ஷ்மி, இங்க வாங்க. சார் வணக்கம். குட் மார்னிங் சார். क्वेश्चंस எல்லாம் சொன்னபடி ரெடி பண்ணிருக்கீங்கன்னு ஆனந்தி சொன்னாங்க. நான் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசினத எப்படி புரிஞ்சுக்கிட்டு क्वेश्चंस ரெடி பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் புரியும் சார். பேசுறதுக்கு தான் தயக்கம் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் கேள்விகள்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். நான் இங்கிலீஷ்ல சொன்னா புரியாம திரும்ப தமிழ்ல சொல்லி கேட்பாங்க. அப்ப நாளை திட்டிட்டு தமிழ்ல சொல்லலான்னு இருந்தேன். பட் she surprised me. சார், நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல சார்? நான் மட்டும் இல்ல சார், நம்ம ஊர்ல பல பேர் இப்படிதான் இருக்காங்க. இங்கிலீஷ் படிக்க எழுத நல்லா தெரியும், ஆனா பேசுறதுல தான் சிக்கலே இருக்கு. எங்க நம்ம பேசணும்னா அது தப்பாயிடுமோன்னு பயம் இருக்கு. கேக்குறவங்க சிரிச்சிருவாங்களே, அப்புறம் அசிங்கமாயிடும் சொல்லி பேசவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்ல பல பேர் இங்கிலீஷ்ல பேசுறதா ஒரு பெரிய புத்திசாலித்தனம்னு நினைக்கிறாங்க சார். சார், நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பொதுவா தான் சொன்னேன் சார். நீங்க வேணும்னா நான் ரெடி பண்ண கேள்விகளை படிச்சு பாருங்க சார். That's nice. ஆனந்தி, அந்த क्वेश्चंस காட்டுங்க. One second. ஹலோ. அப்படியா? இதோ வர. In a minute. ஆனந்தி, செலிபிரிட்டி வந்துட்டாங்களா? ஓகே சார். நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கூட்டி வரேன். நீங்க போய் ப்ரோகிராம் ரெடி பண்ணுங்க. Do it quick. Okay? சரியா பண்ணிடுங்க. அப்பா, தப்பிச்சேன். எங்க क्वेश्चंस இங்கே பார்த்துட்டு கரெக்ட் பண்ண சொல்லிட போறாருன்னு நினைச்சேன். அச்சோ, செலிபிரிட்டி வந்துட்டாங்களே. அத்தை, அத்தை, அந்த செலிபிரிட்டி வந்துட்டாங்க. இன்டர்வியூ கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. क्वेश्चंस எல்லாம் எங்க காட்டுங்க. அதெல்லாம் அப்பவே ஆனந்தி எடுத்துட்டு போயிட்டாளே. நான் தான் முதல்லயே என்கிட்ட காமிங்கன்னு சொன்னேன்ல அத்தை. ஐயோ, அப்புறம் ஏன் அத்தை ஆனந்தி கிட்ட கொடுத்தீங்க? பரவாயில்ல பவி, நான் அதை ரெடி பண்ணும் போதே ஆனந்தி அப்போ வந்துட்டா. பிரிண்ட் அவுட் எடுத்த உடனே எங்க காட்டுங்க அப்படின்னு சொன்னா. சரி, நான் அவகிட்ட காட்டினேன். நான் தான் படிச்சு சொன்னேன்ல. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அத்தை அவசரம் வந்தது? சரி, பயப்படாத பவி. ஆனந்தி क्वेश्चन எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அத்தை, அவன் நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகேவா அத்தை? அவ சிஓ சார் கிட்ட எப்படி உங்களை மாட்டி விடுறதுன்னு காத்துட்டு இருக்கா. ஆனாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அத்தை. பவி, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? இங்கதானே அத்தை, அந்த क्वेश्चंस எல்லாம் காட்டுங்க. ஓகே மேடம், பாருங்க மேடம். என்னத்த இது? ஜீவா சார் என்ன क्वेश्चंस கேட்டாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க.
அத்தை, நேத்து நைட் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? செலிபிரிட்டியோட பர்சனல் லைஃப் பத்தி கேட்கவே வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் என்ன அத்தை இது? ஏன் இப்படி எல்லாம் क्वेश्चन ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல பவி, இதெல்லாம் வழக்கம் போல கேட்பாங்க. இந்த கேள்விகளை தான் கேட்கணும், இப்படிதான் இருக்கணும். அதான் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்கல்ல. பிடிக்கும் பவி. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது அத்தை. நமக்கு மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம செய்ய முடியும். இருங்க, இங்கே இருங்க. நான் போய் முதல்ல அந்த क्वेश्चन பேப்பர் எடுத்துட்டு வர முடியுதான்னு பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. பட் அப்படி இருக்கும்போது பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப திடமா இருக்கணும். எங்க நோ சொல்லணுமோ அங்க சொல்லணும். சோ நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கேன். எல்லா பெண்களுமே உங்களுக்கு அது நோன்னு பட்டா நோன்னு சொல்லுங்க. சோ பெண்கள் ஹாவ் டு பி ஸ்ட்ராங். நோ மீன்ஸ் நோ. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ. நோ மீன்ஸ் நோ. டெஃபினெட்லி. அத்தை, எப்படி அத்தை இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு? சொல்றேன். ப்ரோக்ராம்லாம் முடியிட்டு அப்புறமா சொல்றேன். மேடம், என்ன சொல்லி என்ன ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டீங்க? அது சாரி மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த क्वेश्चंस எல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணது? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். மேம், அவங்கதான் மேம், அவங்கதான் ரெடி பண்ணாங்க. ஓ, நீங்க தானா?